ஜென் துறவி ஒருவர் தன் சீடனோடு வெளியூருக்கு பயணம் செய்தார். அப்பொழுது அவர் போகும் வழியில் ஆறு ஒன்று குறுக்கிட்டது. இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அவர் போக வேண்டும். அப்பொழுது அந்த ஆற்றங்கரையில் ஒரு இளம்பெண் ஒருவள் நின்று கொண்டிருந்தாள். அவள் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது ஜென் துறவியும் அவனது சீடனும் அங்கு வந்தார்கள். அந்த பெண்ணை பார்த்த ஜென் துறவி, பெண்ணே, இருளப் போகிறது, நீ ஏன் இன்னும் போகாமல் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? இருண்டு விட்டால் பேராபத்து என்று சொன்னார். அதற்கு அந்த பெண், ஐயா, எனக்கு அங்கே செல்ல பயமாக இருக்கிறது. ஆற்றுக்குள் இறங்கி நடக்க தனக்கு மிகவும் பயமாக இருப்பதாக கூறினாள். உடனே ஜென் துறவி, பெண்ணே, உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் தோளில் ஏறி அமர்ந்து கொள், நான் உன்னை சுமந்து கொண்டு அந்த கரையில் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார். துறவியின் உதவும் பண்பை அறிந்து அவள் மகிழ்ந்து உடன்பட்டாள். ஜென் துறவி அந்த பெண்ணை தன் தோளில் தூக்கி கொண்டார். அப்படியே ஆற்றில் இறங்கி நடந்து அக்கறைக்கு சீடனுடன் சென்றார். அந்த பெண் ஜென் துறவிக்கு நன்றி செலுத்தி வணங்கி விடைபெற்று சென்றாள். மீண்டும் ஜென் துறவி தன் சீடனோடு நடக்கத் தொடங்கினார். அப்பொழுது சீடன் மௌனமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது குரு கேட்டார் சீடனிடம், ஏன் நீ எதுவும் பேசாமல் நடந்து வருகிறாய் என்று. அதற்கு சீடன் சொன்னான், குருவே, ஜென் துறவிகள் நாம் இளம் பெண்களை தொடவே கூடாது என்பார்கள். ஆனால் நீங்களோ ஒரு இளம் பெண்ணை தூக்கி சுமந்து நடந்து வந்தீர்கள். இது முறையா? இது தகுமா என்று கேட்டார். ஜென் துறவி அதற்கு, நான் அந்த பெண்ணை எப்பொழுதோ அக்கரையிலேயே இறக்கி விட்டுவிட்டேன். நீ ஏன் இன்னும் அந்த பெண்ணை உன் மனதில் சுமந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று புன்னகைத்தபடி கேட்டார். துறவி சொன்னதும் சீடனுக்கு புரிந்தது. தலை குனிந்து நின்றான்.